அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சல் என்ற திருக்குறளுக்கு இணங்க நாங்கள் ஃபுட் வெரைட்டி செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம வெள்ளை சோளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை சோளத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது இதய நோய் சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த உணவாக பயன்படும், உடல் எடையை குறைக்கும். இந்த வெள்ளை சோளத்தில் இன்றைக்கி நம்ம தோசை பணியாரம் மிக்ஸ் பார்க்க போகிறோம். வெள்ளை சோளம் ஒரு 3 கப் அளவு எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை சோளத்தோட ஒரு அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஒரு 5 மணி நேரம் இதை நல்லா ஊற வைங்க. நல்லா ஊறின பிறகு நான் இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைக்கலாம், மிக்சிலையும் அரைக்கலாம். நல்லா அழகாக மிக்சியில் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். நைட்டே அரைச்சிட்டிங்கன்னா காலையில் நல்லா புளிச்சிடும். புளிச்சிட்ட பிறகு தோசை ஊற்றலாம். இந்த தோசை கல்லில் ஒட்டாத சூப்பராக அழகாக எடுத்துகிட்டு வரும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி செஞ்சதால் தான் அவங்க நீண்ட நாளுக்கு வாழ முடிஞ்சுது. இந்த தோசை மாவோட நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பு, இதோட கொஞ்சம் வெங்காயம் தேவையான அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாவில் நம்ம குழிப்பணியாரம் செய்யலாம். குழிப்பணியாரம் செய்கிறப்ப நல்லா குழிப்பணியாரம் மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி வெந்த பிறகு திருப்பி விடுங்க. ஒட்டாத கொள்ளாத நல்லா சூப்பராக அழகாக திரும்பலாம் வரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை போல் நம்ம பிள்ளைங்களுக்கு அரிசி உணவுக்கு பதில் இந்த மாதிரி சோளத்தில் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க இதை விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தால ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த பணியாரம் மிக்ஸ், தோசை மிக்ஸ் வேணுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.